ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதோ பாருங்க, இது ஒரு அழகான காடு. இங்கே நெறைய மரங்களும், செடிகளும் இருக்காம். இந்த முயல் குட்டி எவ்வளவு வேகமாக துள்ளி துள்ளி ஓடுது பாருங்க. ஆனா, அந்த ஆமை எவ்வளவு மெதுவா போகுதுல்ல? இந்த முயலுக்கு தன்னோட வேகத்த நெனச்சு ரொம்ப பெருமை. நான் தான் இந்த காட்டுலயே ரொம்ப வேகமா ஓடுவேன் எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த ஆமை இத கேட்டுச்சு. ஆமைக்கு முயலோட பேச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதனால அமைதியா முயல பார்த்து சொல்லுச்சு, "முயல் நண்பா, நீ வேகமா ஓடுறது உண்மதான். ஆனா நானும் உன்னோட ஒரு போட்டி போட ஆசைப்படுறேன்." ஆமை சொன்னதை கேட்டு முயலுக்கு ஒரே ஆச்சரியம். "என்னது? நீயும் நானும் போட்டியா? இது ரொம்ப வேடிக்கையா இருக்கே!"ன்னு சொல்லி சிரிச்சுது. அங்க இருந்த மத்த விலங்குகளும் இந்த போட்டிய பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஒரு நல்ல நாள்ல போட்டி ஆரம்பிச்சது. இந்த பெரிய மரத்தடியில இருந்து அந்த தூரத்துல இருக்கிற பெரிய பாறை வரைக்கும் ஓடணும்னு முடிவு பண்ணாங்க. பறவை கொடியை அசைச்சதும் முயல் டக்குன்னு மின்னல் வேகத்துல ஓடிப்போச்சு. ஆம பாருங்க, எவ்ளோ மெதுவா நகருதுன்னு. முயல் பாதி தூரம் வரைக்கும் ரொம்ப வேகமா ஓடி பார்த்தது. ஆம இன்னும் ரொம்ப தூரத்துல மெதுவா வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த ஆமை என்ன எப்படி பிடிக்க முடியும்னு நெனச்ச முயல், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்னு முடிவு பண்ணி, மரத்தடியில படுத்து தூங்கிடுச்சு. நல்லா கொறட்ட விட்டு தூங்குது பாருங்க. நேரம் போய்க்கிட்டே இருந்துச்சு. ஆமை கொஞ்சம் கொஞ்சமா, களைப்பே இல்லாம நடந்து போய்க்கிட்டே இருந்துச்சு. வெயில் அடிச்சாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அது தன்னோட இலக்கை நோக்கி மெதுவா, ஆனா உறுதியா போய்க்கிட்டே இருந்துச்சு. முயல் ரொம்ப நேரம் தூங்கிடுச்சு. திடீர்னு முழிச்சு பார்த்தா, இலக்கு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. ஆனா, ஆமைய காணோம். ஐயோ! நான் தூங்கிட்டேனே!ன்னு பதறிப்போய் வேகமா ஓட ஆரம்பிச்சுது. ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க. அதுக்குள்ளாகவே ஆமை மெதுவா நடந்து போய் பந்தயக் கோட்ட தொட்டுடுச்சு. அங்க இருந்த எல்லா விலங்குகளும் ஆமையோட விடாமுயற்சிய பார்த்து கைதட்டி சந்தோஷப்பட்டாங்க. முயல் தான் தோத்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தமா நின்னுச்சு. அப்போ ஆமை அமைதியா முயல பார்த்து சொல்லுச்சு, "நண்பா முயலே, வேகத்த மட்டும் நம்பக்கூடாது. பொறுமையும், விடாமுயற்சியும் இருந்தா யாரையும் வெல்லலாம். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பொறுமையா இருந்தா, விடாமுயற்சியோட முயற்சி பண்ணா, நாம எந்த இலக்கையும் அடையலாம். வேகமா மட்டும் போயிட்டு, சோம்பேறியா இருந்தா, தோல்வி தான் கிடைக்கும்."